அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டியில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் கிரிக்கெட் வீரர் ரஹானே. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கிரிக்கெட் வீரர் ரஹானே. அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டியிலும் இருந்து ஓய்வு பெறுவதாக. இதனுடைய கூடுதல் விவரம். வணக்கம். இந்திய அணி வீரர் அஜிங்கிய ரஹானே தற்பொழுது அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். 38 வயதான அஜிங்கிய ரஹானே தற்பொழுது தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவை சேர்ந்த அஜிங்கிய ரஹானே இந்திய அணிக்காக விளையாடி வந்தார். இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக இந்திய அணியில் ஓரங்கட்டப்பட்டு வந்தார். குறிப்பாக மூத்த வீரர் என்ற அடிப்படையில தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்டு வந்த நிலையில அதன் பிறகு இந்திய அணியில் தொடர்ந்து ஒரு போட்டியில் கூட இடம் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில ஐபிஎல் போட்டியில் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார். குறிப்பாக சொல்லவென்றால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கடந்த 2 சீசன்களாக கேப்டனாக இருந்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் அஜிங்கிய ரஹானே. அஜிங்கிய ரஹானே பொறுத்தவரைக்கும் இந்திய அணிக்கு ஒரு சில நேரங்களில் தலைமையும் தாங்கியிருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்கு கேப்டனாக பதவி வகிக்கின்ற நிலையில தற்பொழுது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். ரஹேனாவை பொறுத்த வரைக்குமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். குறிப்பாக இதுவரை ரஹேனா 85 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 5077 ரன்கள் எடுத்துள்ளார். அதுல 12 சதமும் 26 அரை சதமும் அடங்கும். அதே போல ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரைக்குமே 90 ஒரு நாள் போட்டிகளை விளையாடி 2962 ரன்கள் எடுத்துள்ளார். அதில் 24 அரை சதமும் 3 சதமும் அடங்கும். அதே போல T20 போட்டியை பொறுத்தவரைக்குமே ஒரு அரை சதம் மட்டுமே விளையாடிருக்கிறார். 20 போட்டிகளை விளையாடி 375 ரன்கள் எடுத்துள்ளார். ஐபிஎல் போட்டியை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 212 போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய அஜிங்கிய ரஹானே ஏற்கனவே 5367 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். 38 வயதாக இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் இந்திய அணியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு என்பதால் தற்பொழுது இந்திய அணியில தொடர்ந்து இளம் வீரர்கள் தான் களமிறக்கப்பட்டு வருகிறார்கள். இந்திய அணியில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு தற்பொழுது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.